என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 21. இன்றைய தியானத்தின் தலைப்பு மகிமை திரும்பி வரும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நாகும் 2ஆம் அதிகாரம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி கெடுத்து போட்டாலும் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். நாகும் 2:2. நாகும் தீர்க்கதரிசி எடுத்த எடுப்பில் இஸ்ரவேலருக்கு ஆறுதல் மொழிகளை 1ஆம் அதிகாரத்தில் கூறினார். 2ஆம் அதிகாரத்தில் அசீரியரின் தலைநகரான நினிவேக்கு நிகழவிருக்கும் பேரழிவுகளை பற்றி அதிகமாய் பேசுகிறார். ஒரு பத்திரிகை நிருபர் பார்த்து எழுதுவது போன்று நேரில் பார்த்தார் போன்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். முக்கியமாக நினிவே வெள்ளத்தால் அழிக்கப்படும் என்பதை நுட்பமாக 6ஆம் வசனத்தில் கூறுகிறார். ஆற்றின் மதகுகள் திறக்கப்பட்டு வெள்ளத்தால் மதில்களில் உடைப்பு ஏற்பட்ட போது அதன் வழியே பாபிலோனிய படைகள் நுழைந்தனர். அப்போது அரசன் எதிரிகளிடம் சிக்கிக்கொள்ளாது தப்பித்துக் கொள்வதற்காக தீ வைக்குமாறு கூறுகிறான். அப்படியே நினிவே நீராலும் தீயாலும் அழிந்து போனது. இப்போது அகழ்வாராய்ச்சி செய்ததில் தண்ணீர் உட்புகுந்ததற்கான தடயங்களும் தீயினால் கருகியதற்கான தடயங்களும் கிடைத்துள்ளன. நாகூமின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியுள்ளது. அடுத்து 11 முதல் 13 வரையுள்ள வசனங்களில் நினிவே சிங்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரு காலத்தில் நினிவே என்னும் சிங்கம் பகைவரை பீறி போட்டது. ஆனால் பாபிலோனியர் வரும்போது பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும் என்ற நாகூமின் கூற்று உண்மையானது. அசீரியரின் அரசு சின்னம் சிங்கம் என்பது நினைவு கூறப்படத்தக்கது. இது இயேசு கிறிஸ்து பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று கூறியதை நமக்கு நினைவுபடுத்துகிறதல்லவா? நாமும் பட்டயத்தை எடுக்கும் பழக்கத்தை, மற்றவர்களை கோபமாய் தாக்கும் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையேல் நமக்கெதிராகவும் பட்டயம் வரும். ஓர் ஆறுதலான செய்தி. நினிவே தாக்கப்படுவதையே இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வரியும் நினைவுபடுத்தினாலும் தேவன் தான் தெரிந்து கொண்ட மக்களோடு இருந்து அவர்களது மகிமையை திரும்ப கொடுப்பார் என்று 2ஆம் வசனம் உறுதியளிக்கிறது. நம் வாழ்க்கையில் நாமும் பல நன்மைகளை இழந்திருக்கலாம். வல்லமையும் கிருபையும் உள்ள நல்ல தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் வெறுமையாக்கப்பட்டிருந்தாலும் நமக்குரிய நன்மைகளும் மகிமையையும் நாம் திரும்ப பெறுவோம். நாம் பட்டயத்தை எடுக்கும் மதியினராய் இராமல் மகிமையை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். அகங்காரிகள் தான் அழிக்கப்படுவார்கள். ஆண்டவரை அண்டிக் கொண்டவர்கள் மகிமைப்படுவார்கள். அகங்காரிகள் தான் அழிக்கப்படுவார்கள். ஆண்டவரை அண்டிக் கொண்டவர்கள் மகிமைப்படுவார்கள். ஜெபம். இறைவா, உம் வசனங்கள் சத்தியமாய் நிறைவேறுகின்றன என்று விசுவாசிக்கிறேன். உம் மகிமையில் பிரவேசிக்க என்னை ஆயத்தப்படுத்தும். ஆமேன்.